ஆஷஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்லயும் இங்கிலாந்து வந்து கம்ஃபர்டபுளா தோத்துட்டாங்க. ஒன்ஸ் அகைன் மிச்சல் ஸ்டார்க் வந்து அவரோட சிறப்பான பவுலிங் பிளஸ் இந்த வாட்டி அடிஷனலா பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்சை ரொம்ப கன்வின்சிங்கா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டாஸை வின் பண்ண இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சாங்க. மீண்டும் ஒரு முறை அவங்க பேட்டிங் தான் டிசைட் பண்ணாங்க. லாஸ்ட் டெஸ்ட் மேட்சே பேட்டிங் எடுத்து தோத்தாங்க. இந்த டெஸ்ட் மேட்சும் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணாங்க. ஒன்ஸ் அகைன் மிச்சல் ஸ்டார்க் வந்து முதல் ஓவர்லயே அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. போன மேட்ச் வந்து ஜாக் கிராலியை தூக்குனாரு. இந்த மேட்ச் பென் டக்கெட்டை வந்து முதல் ஓவர்லயே எடுத்தாரு. அவரோட நெக்ஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஓலி போப்பையும் அவுட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜாக் கிராலி அண்ட் ஜோ ரூட் வந்து சூப்பராகவே பேட்டிங் ஆனாங்க. ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளா தெரிஞ்சாங்க. கிராலி வந்து அட்டாக்கிங்கா ஆடினாரு. அதே மாதிரி ஜோ ரூட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அவங்க பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பரா இருந்தது. அவங்க பார்ட்னர்ஷிப் ஒரு க்ரூஸ் மோட்ல போயிட்டு இருக்கும் போதுதான் மைக்கேல் நேசர் வந்து ஜாக் கிராலியை விக்கெட் எடுத்தாரு. ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட் வந்து ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப்ல ப்ரூக் தான் பாத்தீங்கன்னா அதிக ரன்ஸ் அடிச்சாரு. அவரோட அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட்னால பாத்தீங்கன்னா அவரும் வந்து அவுட் ஆனாரு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோக்ஸ், ஜெமி ஸ்மித், வில் ஜாக்ஸ் எல்லாம் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. அவங்க எல்லாம் டீசென்டா ஆடினாலும் அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பத்தல. சோ ஆஸ்திரேலியா வந்து கம்ஃபர்டபுளா அவங்களெல்லாம் ஓவர் த்ரூ பண்ணாங்க. லாஸ்ட் விக்கெட்டுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜோ ரூட் வந்து ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெச் பண்ணாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் தான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு டீசென்டான டோட்டல் போஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஜோ ரூட் வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்தாரு. அண்ட் ஜோ ரூட் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் 100 இன் ஆஸ்திரேலியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு. வர்ற மாதிரி அவர் 100 அடிச்சதுல பாத்தீங்கன்னா மேத்யூ ஹைடன் தான் செம ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா மேத்யூ ஹைடன் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஜோ ரூட்டோட 100 பத்தி. ஒரு பெரிய பெட்டும் கட்டினாரு. நல்ல வேலை அவர் அந்த பெட் கட்டினதை வந்து நிறைவேற்ற தேவையில்லை. ஏன்னா 100 அடிச்சாரு ரூட். ஒருவேளை ரூட் 100 அடிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. என்ன எழவியாது. ஆஸ்திரேலியா சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்க் ஒன்ஸ் அகைன் 6 பேர் எடுத்தாரு. அவர் லாஸ்ட் 3 மேட்சஸா 6 விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு இன்னிங்ஸ்ல. அண்ட் கமின்ஸ் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் இல்லாம அவர் லீடிங் பவுலரா சூப்பராகவே வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. மத்த பவுலர்ஸ்லாம் டீசென்டா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. ஸ்காட் போலண்ட் அண்ட் பிரெண்டன் ஹோகட் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பிரெண்டன் ஹோகட்க்கு இதுதான் டெபியூ சீரிஸ். ஸோ நம்ம அவரை பெருசா குறை சொல்ல முடியாது. டீசென்டா போட்டாரு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும் வித் இஸ் லைன் அண்ட் லென்ஸ். ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்ச் ஒரு நியூ ஓப்பனிங் காம்பினேஷனோட வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் ஜேக் வெதர்ஹெட்னு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து வேற வழியே இல்லாம அந்த ஓப்பனிங் காம்பினேஷனுக்கு போனாங்க. பட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதே காம்பினேஷனோட கண்டினியூ பண்ணாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா ஆடினாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து அடிச்சுதான் ஆடினாரு. ஜேக் வெதர்ஹெட்டும் பாத்தீங்கன்னா அதே அப்ரோச்ல தான் வந்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஜேக் வெதர்ஹெட் வந்து டிராவிஸ் ஹெட்டோட ரொம்ப அதிரடியா ஆடுற மாதிரி தெரிஞ்சது. அண்ட் சூப்பரா ஆடி அவரோட 50 ரெஜிஸ்டர் பண்ணாரு. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா டொமஸ்டிக் சர்க்யூட்ல நல்லா ரன் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இந்த சீரீஸ்குள்ள வந்திருக்காரு. ஈஸியா அவருக்கு அவரோட காலம் கிடைக்கவே இல்லை. அண்ட் கிடைச்ச வாய்ப்பு சூப்பரா பயன்படுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தெரிஞ்சாரு. அண்ட் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. சூப்பரா பேட்டிங் ஆடி அவரோட 50 ரெஜிஸ்டர் பண்ணாரு. லபுஷேனுக்கு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து சிறப்பா அமையல. பட் இந்த மேட்ச் சூப்பரா பேட்டிங் ஆடி அவரும் அவரோட 50 ரெஜிஸ்டர் பண்ணாரு. ஸ்டீவ் ஸ்மித்தும் சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. ஒரு கேப்டன் ஸ்னாக்கையும் ஆடினாரு. அவரும் அவரோட 50 ரெஜிஸ்டர் பண்ணாரு. ஹெட் ஓப்பனிங் பண்ணதுனால கேமரன் கிரீன் நம்பர் 5ல வந்தாரு. அவரும் சூப்பரா ஆடினாரு அலாங் சைட் ஸ்டீவ் ஸ்மித். அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் சூப்பரா போயிட்டு இருக்கும் போது பிரைடன் காஸ் வந்து ரெண்டு பேரையும் ஒரே ஓவர்ல வந்து அவுட் எடுத்தாரு. ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு ரெக்லர் ஷாட்ல அவுட் ஆனாரு. அலெக்ஸ் கேரி இந்த டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி அவரும் 50 ரெஜிஸ்டர் பண்ணாரு. ஜாஷ் இங்கிள்ஸ் டீசென்டா பேட்டிங் ஆனாரு. மைக்கேல் நேசர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுத்தாரு அலெக்ஸ் கேரிக்கு. ஒரு வழியா 416 ரன் கன்சீட் பண்ணி 8 விக்கெட் எடுத்துட்டோன்னு சந்தோஷமா இருந்திருப்பாங்க இங்கிலாந்து. பட் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க தலையிலேயே இடியை வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து இறக்குனாரு. ஏன்னா சூப்பரா பேட்டிங் ஆடி அவரோட 50 ரெஜிஸ்டர் பண்ணாரு. இன்ஃபேக்ட் இந்த இன்னிங்ஸ்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். 77 ரன் அடிச்சிருந்தாரு. அவரும் ஸ்காட் போலண்டும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து திணற விட்டாங்க. நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட வச்சாங்க. சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. டிஃபென்சிவா ஆடினாங்க. அகேஷனல் பவுண்டரிஸ் அடிச்சாங்க. சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க ரெண்டு பேரும். ஒரு 85 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும். 27 ஓவர் பவுலிங் போட விட்டாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ். செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் ஓவர் தி எண்ட். ஆஸ்திரேலியா வந்து ஒரு 170 ரன்ஸ் லீட் எடுத்தாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சோ அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்கிலாந்தோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு. எடுத்த உடனே அதிரடியா ஆட ஆரம்பிச்சாங்க. ஒன்ஸ் அகைன் பேஸ் பால்னால தான் அவங்க இந்த டெஸ்ட் மேட்சை தோத்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 பாத்தீங்கன்னா 7 ஓவர்ஸ்க்குள்ள அடிச்சிட்டாங்க. பட் அந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டையும் லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒலிபோப்பும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அப்ரோச்ல தான் எடுத்தாரு. அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆன உடனே ஜாக் கிராலியும் அவுட் ஆனாரு. ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும்போது ரூட், ப்ரூக், ஜெமி ஸ்மித் 3 பேரும் கன்சிக்யூட்டிவா வந்து அவுட் ஆனாங்க.
அப்பவே ஆஸ்திரேலியா வந்து ஒரு சூப்பரான அப்பர் ஹேண்டை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவா ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கேமை வந்து டீப்பா எடுத்துட்டு போகணும்னு டிசைட் பண்ணி 2 பேரும் கொஞ்சம் கான்சியஸ் அப்ரோச்சோட ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட அந்த கான்சியஸ் அப்ரோச்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. 32 ஓவர்ல 128 for 6 அப்படின்னு இருந்த இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30 ஓவர் விக்கெட்டே விடாம பேட்டிங் ஆடினாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் அவங்க 30 ஓவர்ஸ் விக்கெட் விடாம ஆடவே இல்லை. என்னதான் ரொம்ப நேரம் கான்ஷியஸா ஆடினாலும் ஒரு நல்ல பால் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துரும். அதே மாதிரி தான் ஆச்சு. இன்ஃபேக்ட் அந்த நல்ல பாலோட ஒரு சூப்பரான கேட்ச்ல தான் பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அவுட் ஆனாரு. பயங்கரமா பொறுமையா ஆடினாங்க வில் ஜாக்ஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸ். பல்ல கடிச்சுக்கிட்டு ஆடினாங்கன்னு சொல்லணும் 2 பேரும். ஏன்னா வில் ஜாக்ஸ்லாம் இவ்வளவு ஸ்லோவா ஆடி நான் பார்த்ததே இல்லை. பென் ஸ்டோக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாரு. ஃபைனலி வில் ஜாக்ஸ் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அந்த மேட்சை வந்து க்ளோஸ் அவுட் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து வந்து அதே மாதிரி விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மேட்சை ஸ்லிப் அவுட் பண்ணாங்க. பட் ஆஸ்திரேலியா வந்து அதுலேருந்து பாடம் கத்துக்கிட்டாங்க. சீக்கிரமா அடுத்த 3 விக்கெட்டையும் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எடுத்து முடிச்சிட்டாங்க கேம். மைக்கேல் நேசர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் சூப்பரா போலிங் போட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செம எக்கனாமிக்கலா இருந்தாரு அண்ட் விக்கெட்ஸும் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லீட் போலரா இருந்தாரு. 5 ஓவரும் எடுத்தாரு. ஆஸ்திரேலியாக்கு பாத்தீங்கன்னா 65 ரன்ஸை மட்டும் தான் இங்கிலாண்டோட டார்கெட்டா செட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதையும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிரடியா ஆடி அடிச்சு முடிச்சிட்டாங்க. எந்த அளவு அதிரடியா ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் பாத்தீங்கன்னா 9 பால்ல 23 ரன் அடிச்சு அந்த கேம் வந்து க்ளோஸ் அவுட் பண்ணாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 1933க்கு அப்புறம் ஆஷஸ்ல வந்து ஒரு டெஸ்ட் மேட்சை 6 அடிச்சு ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் செகண்ட் டைமா நடந்திருக்கு. பாசிட்டிவ்ஸ் ஃபார் இங்கிலாந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அண்ட் வில் ஜாக்ஸோட பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு வித ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா இப்படிதான் நம்ம டெஸ்ட் மேட்சை வந்து அப்ரோச் பண்ணோம், நம்ம தப்பா அப்ரோச் பண்றோம் அப்படின்னு. வாய்ப்பில்லை ராஜா. ஒரு கிரிக்கெட் ஃபேனா பார்க்கும்போது எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பவே மிச்ச பேட்டர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா இங்கிலாண்டால 350 to 400 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் அவங்க வந்து அட்டாக்கிங் அப்ரோச்ல வரன்ற பேர்ல 70 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் ஆயிடுறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களால 358 கிராஸ் பண்ண முடியறது இல்ல. அண்ட் ஆப்போசிஷன் டீம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோரை வந்து ஒரு 80 to 90 ஓவர்ஸ்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ஓவர் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஆடும்போது அவங்க நல்ல லீடும் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங்க்கு வரும்போது ரொம்ப டயர்டா தான் வராங்க. அண்ட் அவங்களோட அட்டாக்கிங் அப்ரோச்னால அவங்களால ரொம்ப ஓவர்ஸும் ஆட முடியறது இல்ல. சோ இந்த அப்ரோச்சை வந்து ஃபைனலி மாத்துவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப கம்மியான பாசிட்டிவ்ஸ் தான் இங்கிலாந்து டீமுக்கு இருந்திருக்கு. வேறஸ் ஆஸ்திரேலியாக்கு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே பாசிட்டிவ்ஸ் தான். ஜேக் வெதர்ஹோல்டோட பேட்டிங் வந்து சூப்பரா இருந்தது. மைக்கேல் நேசர் வந்து கிடைச்ச சான்ஸை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு. ஸ்டார்க் வந்து ஒரு லீடிங் பவுலரா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. கேமரன் கிரீனோட பேட்டிங் வந்து செமையா இருந்தது. அலெக்ஸ் கேரி வந்து சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. லபுஷேன் வந்து சூப்பரா ஆடினாரு. ஃபார்முக்கும் திருப்பி வந்திருக்காரு. நல்லா ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ ஆஷஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டஃப் காம்படிஷனாக மாறவே இல்லை. ரொம்ப கன்வின்சிங்காக ஆஸ்திரேலியா வந்து இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அட்லைட்ல 17th அன்னைக்கு நடக்க போகுது. அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஏதாவது ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா இங்கிலாந்து வந்து கம்பீட் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.